அரிசி இல்லாம சம்பா ரவையில் செய்யலாம் சுவையான குக்கர் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் அல்லது பிசிபேளாபாத் என்பது தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான மதிய உணவாகும். அரிசிக்கு பதிலாக சம்பா ரவை வைத்து குக்கரில் செய்யக்கூடிய சுவையான சாம்பார் சாதம் ரெசிபி. 1 தேக்கரண்டி நெய். 1/2 கப் தேங்காய். 1/1 தேக்கரண்டி தனியா. 1/1 தேக்கரண்டி சீரகம். 1/4 தேக்கரண்டி வெந்தயம். 3 காய்ந்த மிளகாய். 1 தேக்கரண்டி கருப்பு மிளகு. 1 துண்டுகளாக்கப்பட்ட வெங்காயம். 1 துண்டுகளாக்கப்பட்ட தக்காளி. 2 கப் கலவை காய்கறிகள் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், பட்டாணி, சிறிய துண்டு புளி. சம்பா ரவை மற்றும் பருப்பிற்கு 1/2 கப் துவரம் பருப்பு. 1 கப் சம்பா ரவை. 3 கப் தண்ணீர். தாளிக்க 1 தேக்கரண்டி எண்ணெய். 1/4 தேக்கரண்டி கடுகு. 1/4 தேக்கரண்டி சீரகம். 3 உலர்ந்த சிவப்பு மிளகாய். 2 கறிவேப்பிலை. 1/4 தேக்கரண்டி பெருங்காயம். 1/2 தேக்கரண்டி மஞ்சள். உப்பு. 2 தேக்கரண்டி நெய். நெய்யில் மசாலா பொருட்களை வதக்கி தேங்காய் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கி பின்னர் 1/2 கப் தண்ணீரில் அரைக்கவும். காய்கறிகளையும் புளியையும் சேர்த்து பிரஷர் குக்கரில் வேக வைக்கவும். ரவை மற்றும் பருப்பை 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் 3 கப் தண்ணீர் 5 விசில் சேர்த்து பிரஷர் குக் செய்யவும். எண்ணெயை சூடாக்கி கடுகு, சீரகம், சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள், உப்பு மற்றும் மசாலா விழுது சேர்க்கவும். காய்கறிகளைச் சேர்த்து வதக்கவும். மசித்த ரவை மற்றும் பருப்பைச் சேர்த்து பின்னர் நெய் சேர்த்து சாப்பிடலாம்.